ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன தெரியுமா? நான் ஊஞ்சல் ஆடப் போகிறேன். நான் ஊஞ்சல் ஆடப் போகிறேன் ஸ்டோரியானது உங்களின் படித்தல் திறன், படைப்பாற்றல் திறன், கற்பனை திறனை மேலும் வளர்த்து கொள்ள உதவும். வாருங்கள், நீங்களும் என்னுடன் இணைந்து உங்கள் படித்தல் திறனை மேம்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் யானையை பார்த்துருக்குறீங்களா? யானையை எங்கெல்லாம் பார்த்துருக்குறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, இந்த யானைக்குட்டி என்னெல்லாம் செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குட்டி யானை. எனக்கு ஊஞ்சல் ஆட ரொம்ப ஆசை. ஊஞ்சல் ஆட மரத்தை தேடியது. எல்லா மரங்களும் உயரமாக இருந்தன. எப்படி ஊஞ்சல் கட்டுவேன்? யானை யோசித்தது. அதோ சின்ன மரம். கயிறு வேண்டுமே, பலகை வேண்டுமே. கிடைத்து விட்டது. மரக்கிளையில் கயிறு கட்டியது. பலகையில் கயிறு கட்டியது. ஊஞ்சல் தயார். யானை ஜாலியாக ஊஞ்சல் ஆடியது. நான் ஊஞ்சல் ஆடுறேன். நீங்கள் ஊஞ்சல் ஆடி இருக்கீங்களா? நீங்கள் ஊஞ்சல் செய்து இருக்கீங்களா? என்ன குட்டீஸ், இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு குட்டி தம்பி எழுதின ஸ்டோரி தான் இது. இதில் இருக்கக்கூடிய படங்கள் கூட மிக அழகாக இருக்கும். இதன் மூலம் உங்களின் வரைதல் திறனையும் நீங்கள் மேலும் வளர்த்து கொள்ளலாம். ஒரு குட்டி யானையானது அழகாக ஊஞ்சல் கட்டி ஆட வேண்டும் என்று நினைக்கின்றது. ஆனால் மரங்களெல்லாம் உயரமாக இருப்பதால் அதனால் ஊஞ்சல் கட்ட இயலவில்லை. மரத்தை தேடியது. கடைசியாக அதற்கு ஒரு சிறிய மரம் கிடைத்தது. மரத்தில் கட்டுவதற்கு தேவையான கயிறு மற்றும் பலகையும் தேவைப்பட்டது. அந்த கயிறும் பலகையும் கிடைத்தவுடன் அழகான ஒரு ஊஞ்சலை கட்டியது இந்த குட்டி யானை. ஊஞ்சலை கட்டி தயாரான பிறகு அதில் ஊஞ்சல் ஆடியது. என்ன குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் எங்கெல்லாம் இந்த யானையை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு சொல்கிறீங்களா? கோயிலா, இல்லை குளக்கரையிலா, இல்லை ஜூலையா, இல்லை பார்க்கலையா? எங்கேன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பாய் குட்டீஸ்.